செய்தியை பார்க்கிறோம். பெண்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்ற கிளை இதனை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இப்போ நடவடிக்கை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கே, விவரம் என்ன? காயத்ரி, அதாவது மதுரை புதுரை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை பெரியார் பெருந்தொண்டர் திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அவரது கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டது. இந்த சூழலில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று புதூர் காவல் நிலையத்தில் கடந்த 19ஆம் தேதி அந்த புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார், மனு அளித்திருந்தார். அந்த மனுவை உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது இந்த மனு குறித்து ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது, புதிதாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று வாதிட்டார். மேலும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். காயத்ரி, நன்றி கருணாகரன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.